Hello everyone. Today we are going to learn about a symmetric cryptography algorithm using JCrypTool. So symmetric cryptography la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா AES algorithm பார்க்க போறோம், Advanced Encryption Standard. So அது எங்க இருக்கும் அப்படினா JCrypTool ல algorithm partல symmetric encryption ல AES அப்படினு இருக்கும். Okay. So first inputs நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் inputs வந்து நம்ம வந்து ஒரு text file தான் கொடுப்போம். So default இங்க input file இருக்கும். So அதை delete பண்ணிட்டு நான் வந்து hello அப்படினு ஒரு plain text வச்சிருக்கேன். So இந்த plain text தான் நம்ம encrypt பண்ணி decrypt பண்ண போறோம். So அதுக்கு முன்னாடி AES algorithm பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும். So Advanced Encryption Standard, it is a symmetric encryption algorithm and it is going to follow block cipher encryption. Okay. So input எப்படி அது process பண்ணனும்னா block by block தான் process பண்ணும். So plain text ஓட size வந்து 128 bit. Okay, but it has three different variable keys, varies from 128, 192, 256 அப்படினு key size மாறிட்டே இருக்க போகுது. So key size differ ஆக number of rounds இதல மாறிட்டே இருக்க போகுது. Okay. So வாங்க நம்ம அல்காரிதம் எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத பாப்போம். So symmetric AES எடுத்துக்கிட்டா, so AES எடுத்துக்கிட்டீங்கன்னா இதல சில கான்ஃபிகரேஷன் நீங்க பண்ற மாதிரி வரும். So encrypt ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். So இதுல key source உங்களுக்கு தெரியும் 128 bit plain textக்கு 128 bit key எடுத்துக்கிட்டோம்னா number of rounds வந்து 10 rounds இருக்க போகுது. So இதுல ரெண்டு விதமான key source இருக்கு. ஒன்னு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி key செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து key storeல இருந்து இதுல இருக்கலாம். So key store அப்படினா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல ஒரு key databases இருக்கும். அந்த key storeல இருந்து default keys நம்ம எடுத்துக்கலாம். For example இந்த இடத்துல key storeல So ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னா key storeல இந்த key store செலக்ட் பண்ணிட்டீனா இந்த tabல வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு key வச்சிருக்காங்க டெஸ்டிங்ட்டு. சோ அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்டிங்னு வந்து இருக்கு. இல்லனா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா புதுசா நம்மளே ஒரு key கிரியேட் பண்ணலாம். அந்த key எதுல ஸ்டோர் ஆயிருக்குனா key storeல இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா கஸ்டமைஸ்டு keys நம்மளே உருவாக்கலாம். Okay, so ஏற்கனவே சொன்ன மாதிரி 128 bit key. So இங்க key பாருங்க 128 bit. இதுல இந்த இடத்துல நம்ம வந்து புது key வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிக்க போறேன் இன்னைக்கு அப்படினா key storeல இருந்து key நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க போறோம். சோ ஆல்ரெடி இருக்குறத எடுக்க போறது இல்ல. ஒரு key உருவாக்க போறோம். ஒரு key உருவாக்கணும்னா create key போட்டுட்டு அதுக்கு நீங்க நேம் கொடுத்துக்கலாம். சோ testing 1 அப்படி நான் கொடுத்துக்கிறேன். So அந்த algorithm என்னன்னா AES algorithm உள்ள key select பண்றதா எடுத்துக்குது. கீயோட லிங்க் கொடுத்திருக்கு. நம்மளுடைய key வந்து இது symmetric algorithm அப்படிங்கிறதுனால இது symmetric key or secret key. இந்த key-யை வந்து நம்ம protect பண்ணனும். அதுக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். சோ நம்ம பாஸ்வேர்ட் ஒன்னு கொடுத்துக்கறோம். சோ 125 வரைக்கும் நான் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கறேன். சோ இந்த பாஸ்வேர்ட் எதுக்குன்னா key-யை protect பண்றதுக்காக தான். Because the key is a symmetric key, it should be known only to the sender and receiver. வேற யாருக்கும் தெரிய கூடாது. சோ அத நான் பாஸ்வேர்ட் protect பண்ணிக்கிறேன். சோ நம்ம key போட்டாச்சு. சோ இங்க போட்டவனே இங்க வந்துரும். நம்ம எங்க இருந்து எடுத்துறோம்னா key storeல இருந்து எடுத்துறோம். அதுல நம்ம own key ஒன்னு எடுத்துறோம். இந்த key வந்து நம்ம கிரியேட் பண்றோம். அதுக்கு பேர் வந்து டெஸ்டிங். சோ என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம் இங்க வந்துரும். இது வேணும்னா வச்சுக்கலாம் இல்லனா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து key and the mode and padding னு போட்டுருக்கு. சோ இந்த key-யை வந்து எப்படி key-யும் input-யும் நம்ம எப்படி process பண்ணனும் அப்படினு சொல்றது தான் இந்த mode. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் block cipher modes of operation அப்படினா 5 block cipher modes of operation இருக்கு. சோ உங்களுக்கு தெரியும் electronic code ECB, CBC, OFC, CFC counter mode-னு இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு. இது எப்படினா input-யும் key-யும் எப்படி நம்ம process பண்றோமோ இந்த மெத்தட்ல நம்ம process பண்றோம் அப்படினு வெச்சிக்கிறோம். நான் டிஃபால்ட் இதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் padding. So paddingல வந்து மூணு விதமான padding கொடுத்திருக்காங்க. ஏன் padding போறோம் அப்படினா AES உங்களுக்கு தெரியும் இது ஒரு block cipher. So ஒரு பிளாக்கும் ஈக்குவல் லெங்த்ல இருக்கும். So block size வந்து 128 bit. நம்ம கொடுத்திருக்க கூடிய key அதாவது key இல்ல plain text வந்து 128 bit இருக்கா முதல்ல செக் பண்ணனும். So 128 bit இல்ல அப்படினா மீதி எவ்வளவு வந்து 120 நம்மளுக்கு கொடுத்திருக்க key வந்து 128 பிட்டா கன்வர்ட் ஆவறதுக்கு எவ்வளவு மிஸ் ஆவுதோ அத்தனை பிட்ஸை வந்து இது புதுசா ஆட் பண்ணும் அப்பன் பண்ணும். அதுக்கு பேர் தான் padding. ஓகே, சோ நான் padding டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறேன். சோ finish கொடுத்துட்டேன்.
ஓகே. ஸோ ஃபினிஷ் கொடுத்த உடனே இப்போ வந்து அல்காரிதம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அல்காரத்துக்கு இன்புட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஹலோ அப்படின்னு ஒரு இன்புட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹலோ எத்தனை பிட்டு 1 2 3 4 5. ஸோ உங்களுக்கு தெரியும் 128 பிட்டுனா 16 வேல்யூஸ் இருக்க போகுது. பிகாஸ் ஒரு வேல்யூ அதாவது ஒரு கேரக்டரும் 8 பிட்டு. ஸோ 16 × 8 128 பிட்டு. இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 1H 1 2 3 4 5 5 × 8 40 பிட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இன்புட் சைஸ் வந்து 128 பிட்டாக இருக்கணும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ மிஸ்ஸிங் வந்து 88 பிட்ஸ் மிஸ்ஸிங். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அந்த பேடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலயமா அந்த 88 பிட்ஸை வந்து அதை வந்து அப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்போ இங்கே வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணோம், அல்காரிதம் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கீ சிம்மெட்ரிக் கீயோட பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்லுது. இது நம்ம கிரியேட் பண்ணுறது தான். ஸோ பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தோடனே அல்காரிதம் ஒர்க் ஆகி என்கிரிப்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்கும். ஏன்னா என்கிரிப்ஷன் ஆப்ஷன் தானே. ஸோ இதுதான் அந்த out003.binங்கிற இந்த அவுட்புட் ஃபைல் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்பிட்டு. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 16 வேல்யூஸ் இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் என்னீங்கன்னா 16 வேல்யூஸ் இருக்கும். ஒரு வேல்யூ 8 பிட்ஸு. ஸோ 16 × 8 128 பிட் அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறது வந்து நம்மளுடைய சைஃபர் டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், என்கிரிப்ஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதோட ரிவர்ஸ் வந்து டீக்ரிப்ஷன் இப்போ பண்ணலாம். ஸோ டீக்ரிப்ஷனுக்கும் நமக்கு என்னன்னா அப்படியே ரிவர்ஸ். ஓகே. ஸோ சேம் சிம்மெட்ரிக் AES எடுத்துக்கிறேன். இப்போ என்கிரிப்ஷனுக்கு பதில் இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா டீக்ரிப்ஷன் எடுத்துக்க போகிறேன். ஸோ டீக்ரிப்ஷன் ஆல்ரெடி நான் டீக்ரிப்ஷனுக்கும் கீ தேவைப்படும். கீ வந்து ஆல்ரெடி டெஸ்ட்டு வந்து கீ ஸ்டோர்லேருந்து தான் யூஸ் பண்ணேன். கீயோட பேர் வந்து டெஸ்டிங் 1. ஸோ அந்த கீயை எடுத்துக்கிட்டேன். ஸோ மோடும் அதே மோடு வச்சுக்கிட்டேன், பேடிங்கும் அதே வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா ஸோ என்னுடைய சிம்மெட்ரிக் கீக்கு பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ ஓகே கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா என்னுடைய அவுட்புட்டான சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து டீக்ரிப்ஷன் பண்ணி பிளைன் டெக்ஸ்ட் ஹலோ கிடச்சிருச்சு. இப்போ இது எத்தனை பிட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு 40 பிட்டாக தான் கிடச்சிருக்கு. ஸோ பேடிங்கோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா இது வந்து பிளாக் பை பிளாக்காக ப்ராசஸ் ஆகும். ஸோ ஒரு பிளாக்கில் 128 பிட்டு இப்போ இன்புட் இருக்கணும். பட் நம்ம கொடுத்துருக்க வந்து 40 பிட்டு தான். ஸோ ரிமைனிங் 88 பிட்டை அது பேட் பண்ணிக்குது. ரிவர்ஸ் பண்ணக்குள்ளே அந்த பேடிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட கொண்டாந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய symmetric algorithm AES, working of AES using JCrypTool. Okay, thank you.